அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் விதிமுறையெல்லாம் வச்சுருக்காங்க. அது எப்படி செஞ்சாங்க. அது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் வந்ததில்லை. பட் இப்போ நிறைய துறையில் இருக்குது. நடிகர்கள் மட்டும் எல்லா துறையிலும் இருக்குது. எல்லாம் தெரியும். பரிச்சயமான துறை நீங்கள் என்னங்க, சினிமாங்கிறது ஒரு பரிச்சயமான துறையில் எல்லாத்துக்கும். அது எல்லாரும் பப்ளிசிட்டி, யூடியூப், அது இது எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னும் தேவை. சிலது உண்மையாக இருக்கும், சிலதெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்க. எல்லாமே இருக்குது. எனவே இந்த குழு அமைச்சிருக்காங்க. அது எமர்ஜென்சி நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எல்லா இதுவும் நடிகர் சங்கம் ஒத்துழைக்கும். இல்லைங்க, நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியிடுவாங்க. நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நடிகர் சங்கம் தான் அதை அஃபிஷியலாக வெளியிடணும். எத்தனை பேர் கொண்ட கமிட்டி மேம்? ஒரு 7-8 பேர். நடிகர் சங்க கட்டடம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. முடிய போகுது இந்த மார்ச்சுக்குள்ள. முடிஞ்ச இப்போ செலவு தேர்தல் நடத்தினா 30 லட்ச ரூபாய் செலவாகும். அப்போ அந்த செலவில் இந்த நடிகர் சங்க கட்டடம் முடிச்சதுக்கப்புறம் தேர்தல் வச்சா நல்லதுன்னு நினச்சோம். பொதுக்குழுலையும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க.